பாஜக அரசாங்கமே உயர்த்தாதே உயர்த்தாதே பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்தாதே உயர்த்தாதே மூடுரா மூடுரா டீ கடையும் ஹோட்டலையும் மூடுரா மூடுரா ஏழை எளிய மக்கள் பாடுபடும் உழைப்பாளிகள் படும் துயரத்துக்கு காரணமான கேஸ் விலை உயர்வினை ரத்து செய் ரத்து செய் ஒன்றிய பிஜேபி அரசே மோடி அரசே மோடி அரசே அநியாயம் அநியாயம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அநியாயம் அநியாயம் விலைவாசி உயர்வுக்கு காரணமான பெட்ரோலிய பொருட்கள் விலைகளை கட்டுப்படுத்த தயங்குகின்ற கட்டுப்படுத்த தயாரில்லாத ஒன்றிய பாஜக அரசை பாஜக மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இடதுசாரிகள் கண்டிக்கின்றோம் மக்களின் வாழ்க்கையோடு விலைவாசி உயர்வை ஏற்றி வைத்து விளையாடும் ஒன்றிய பாஜக அரசு கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய பாஜக அரசை ஒன்றிய மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விலைவாசி உயர்வுக்கு காரணமான விலைவாசி உயர்வுக்கு காரணமான பெட்ரோல் டீசலின் விலை உயர்வை கைவிடு விலை உயர்வை கைவிடு பாஜக மோடி அரசு உயர்த்தாதே உயர்த்தாதே பெட்ரோலியம் டீசல் விலை பெட்ரோல் டீசல் விலையை மக்களின் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவையான விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்து ஏறுது ஏறுது விலைவாசியே ஏறுது ஏறுது விலைவாசியே என்ன செய்வான் ஏழை மக்கள் ஒன்றிய அரசே பாஜக அரசே பாஜக அரசே மோடி அரசே உயர்த்தாதே உயர்த்தாதே கேஸ் விலையை உயர்த்தாதே கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து அநியாயம் அநியாயம் உழைப்பாளி மக்களின் வாழ்க்கை மீது உழைப்பாளி மக்களின் வாழ்க்கை மீது தாக்குதல் நடத்துவது அநியாயம் தாக்குதல் நடத்துவது அநியாயம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தொடர்களே, பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வுக்கு முழு முதல் உலக காரணம் ஏகாதிபத்திய நாடுகள் தான். இந்தியாவில் ஒன்றிய அரசு தான் அதற்கு காரணம். கருப்பு தங்கம் என்கிறார்கள் அல்லவா, குரூட் ஆயில், அது இன்றைக்கு பெயர் கருப்பு பிசாஸ். அது அமெரிக்கா கையில் இருக்கிறது. தங்கம் மஞ்சள் பிசாசு, அதுவும் அமெரிக்கா கையில் இருக்கிறது. தங்கம் டாலர் இந்த இரண்டை வைத்து உலகத்தையே ஆட்சி செய்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம். எனவே இதற்கு எதிராக ஒரு மாற்று சிந்தனை இன்றைக்கு உலகில் பிறந்திருக்கிறது. பிரிக்ஸ், சீனா, ரஷ்யா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேஸ், இது போன்ற நாடுகள், இந்த 5 நாடுகளும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறது. இது வலுப்பெறுகிற போதெல்லாம், வலுப்பெற்றால்தான் உலகத்தில் ஒரு சமநிலை வர்த்தகமும் ஏற்றத்தாழ்வற்ற நிலையும் உருவாகும். ஆனால் அதுவரை உலகத்தை அவ்வளவு எளிதில் விடாது அமெரிக்க ஏகாதிபதி. நம்மை பொறுத்தவரை ஒபேக் நாடுகள் தீர்மானிக்கிறது. அங்கே நான் பெரிய பணக்காரன் என்றால் 1 லிட்டர் எண்ணெய் கூட தரமாட்டார். நான் அதானி, அம்பானி 1 லிட்டர் எண்ணெய் கொடுங்கள் என்றால் தரமாட்டார்கள். சட்டம் இடந்தராது. நாட்டுக்கு தான் கொடுப்பார். நாடு வாங்கி யாரிடம் தருகிறது என்று சொன்னால் முதலாளியிடம் தருகிறது. வாங்குவதோடு என் பணி முடிந்தது. 10 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டேன், 20 ரூபாய் கொடு,
ரூபாய் கொடுத்து முதலாளிகளுக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு முதலாளிகள் 2000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அது இந்த அநீதிகளுக்கெல்லாம் அதுதான் காரணம். எனவே இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மறுசிந்தனை எழ வேண்டும், வாதிக்க வேண்டும். ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக பொருளாதார முறைமை வராமல், இந்தியா போன்ற நாடுகள் முன்முயற்சி எடுக்காமல் இதில் எந்த மாற்றமும் வராது. தொடர்ந்து பதுக்கல் இருக்கும். தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க விலையை கூட்டுவார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். மாநிலங்கள் மீது அந்த பொறுப்பை போடுவார்கள். மாநிலங்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு. அதற்கென்று விதிகள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. வேடிக்கை பார்க்கக்கூடாது. இவ்வாறு மானியமோ அல்லது நமக்குரிய நிதியோ தருகிற போது நிர்பந்திக்கிறது ஒன்றிய அரசு. என் பக்கம் வா, எனக்கு ஆதரவாக இரு, இல்லை என்றால் ஆட்சியை கவிழ்த்து விடுவேன், கட்சியை கலைத்து விடுவேன். உள்துறை அமைச்சரின் வேலையே இதுதான். எனவேதான் நம்மை பொறுத்தவரை ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு பெரும் போரை துவக்கி இருக்கிறோம். அந்த போர் ஜனநாயகத்தை காக்கிற போர், அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை காக்கிற போர், அது அரசியல் சாசனத்தை காக்கிற போர். அது தனிப்பட்ட முறையில் ஒன்றிய அரசின் மீது நமக்கு என்ன, பிரதமர் மீது நமக்கு என்ன, உள்துறை அமைச்சர் மீது நமக்கு என்ன, எந்த பகையும் அவர்கள் மீது இல்லை, தனிப்பட்ட வெறுப்பு ஏதும் இல்லை. மாநிலங்களின் உரிமைகளுக்கான போரை நாம் துவக்கி இருக்கிறோம். முன்னிருந்து நமது முதல்வரும் அந்த போரை துவக்கினார். அதே போரை இன்றைய முதல்வரும் துவக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது கட்சி பேதங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கானது. நண்பர்களே, தோழர்களே, இந்த போராட்டங்கள் இனி தொடரும். உழைக்கிற மக்களின் உரிமை போராட்டங்கள் இனி தொடரும். இந்த இடம், இந்த இடது பிளாக், சிபிஐ, சிபிஎம், எம்எல், விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த அச்சு தமிழ் மண்ணில் மிக வலுவாக வேரூன்றோம். உழைக்கும் மக்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இது மேலெழும். நம்மை பொறுத்தவரை திமுக, அதிமுக, தாவேக, ஜனநாயக சக்திகள், இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் பல கட்சி இயங்கும் முறையில் இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். அதிமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் உடைந்து சிதறுவதை நாம் விரும்பவில்லை. கொள்கை வழியில் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும். நம்மை பொறுத்தவரை இது மாறுதல்கள், அடிப்படை மாற்றங்களுக்காக நாம் மேலெடுக்கிறோம், சிந்திக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அந்த அடிப்படை மாற்றங்களை தான் அரசியல் சாதனத்தில் நிறுவியிருக்கிறார். நாடு உலகத்தில் மகத்தான இந்த நாட்டினுடைய அடித்தளம் என்பது சார்பின்மை தான். அது சிதையக்கூடாது. இந்த டாக்டர் அம்பேத்கர் காட்டியிருக்கிற வழி, அதை நாம் பற்றிக் கொள்கிறோம். இந்த வறுமை, ஏழ்மை, அநீதிகள், அடக்குமுறைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இது கட்சி மாறுவதாலேயே தீர்ந்து விடாது. ஒரு தலைவர் மாறுவதாலேயே மாறிவிடாது. அடிப்படை மாற்றங்களுக்கான ஒரு திசை வழியை டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் காட்டியிருக்கிறார். நிலவுகிற இந்த சமூக அமைப்புக்கு மாற்று சோசலிசம். எனவேதான் அந்த மேதை, உலகத்தின் நிகரற்ற அந்த மேதை இந்தியாவின் திசை வழியாக சோசியலிசத்தை சேர்த்திருக்கிறார். RSS அல்ல, முதலாளித்துவம் அல்ல, வேறு கொள்கைகள் அல்ல, வேறு மார்க்கங்கள் அல்ல, இந்தியாவின் திசை வழியே சோசலிசம். அரசியல் சாசனத்தில் இது இருக்கிறது. அதான் இந்தியாவின் திசை வழி. அந்த திசை வழியில் தான் சமூகம் மகத்தான மாற்றங்களை பெறும். அதற்கான கொடிதான் இங்கே பறந்திருக்கிற கொடிகள். எனவே நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு அயோத்திதாசர் நினைவு நாள், பிறந்த நாள். அவரை நினைவில் எழுந்துகிறோம். அயோத்திதாசர் என்று சொல்கிற பொழுதே நமக்கு சிங்காரவேலர் நினைவுக்கு வர வேண்டும், தந்தை பெரியார் நினைவுக்கு வர வேண்டும், இரட்டைமலை சீனிவாசன் நினைவுக்கு வர வேண்டும். இதே தமிழ் மண்ணில், இதே சென்னையில் ஒரு சிறந்த பகுத்தறிவு கருத்தியலை வடித்தெடுப்பதில், உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்கான மகத்தான முன்னெடுப்புகளை செய்தலில் இந்த மனிதர்களை கடந்து சென்று விட முடியாது. எனவே பெரியார் எப்பொழுதும் நமக்கு தேவை, சிங்காரவேலர் எப்பொழுதும் நமக்கு தேவை, அயோத்திதாசர் எப்பொழுதுமே நமக்கு தேவை. இவர்களை நிரப்பிக் கொண்டு இந்த இடதுசாரி இயக்கங்கள் முன்னேழும். நமது விடுதலை போர் காலத்தில் கண்ட அந்த கனவுதான் மகத்தான மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கி நமது பயணம், நீண்ட பயணம் தொடரும். திரண்டிருக்கிற அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த நெருக்கடிக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது என்பது, இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். யுத்தத்தை துவங்கிய போது ஈரான் என்கிற சின்னஞ்சிறிய நாட்டை ஒரு வார காலத்திற்குள் நான் முடித்து விடுவேன் என்று வீராதி வீரபத்திரம் பேர மாதிரி ட்ரம்ப் பேசினார். நமக்கெல்லாம் தெரியும். இப்போ ஏறத்தாழ 80 நாட்கள் ஆயிடுச்சு.
ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவர் நிலைமை என்னன்னா, ட்ரம்ப்பினுடைய நிலைமை என்னன்னா, இப்போ சைனாவுக்கு போய் சீன அதிபரை பார்த்து அவர் கையை பிடிச்சி கெஞ்சி எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க என்கிற மிக பரிதாபகரமான நிலைமைக்கு ட்ரம்ப் உள்ளாயிருக்கிறார். ஏன்னா அவர் தான் உலகத்திலேயே பெரிய வீரன்னு அவருக்கு ஒரு நினப்பு. அமெரிக்காவில் எந்த அதிபர் வந்தாலும் அந்த நினைப்போடு தான் வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு தான் இப்படி வீண் வம்ப விலைக்கு வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் எப்படியாவது இப்போது ஆளை விட்டால் போதும் என்கிற பரிதாபகரமான நிலைமைக்கு அமெரிக்கா இப்போது உள்ளாகி இருக்கிறது. ஆகவே இப்போது நிபந்தனை விதிக்கிற இடத்தில் ஈரான் இருக்கிறதே தவிர அமெரிக்கா கிடையாது. நான் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம் என்கிற அளவுக்கு ஈரானுடைய கை என்பது இப்போது ஓங்கி இருக்கிறது. எப்படி இருப்பான இவனு சண்டையில் மாட்டிக்கிட்டு மீள முடியாத சிக்கலில் இருக்கிறது சாதாரண பொது மக்கள் தான். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை சார்ந்த மக்கள், தெற்காசிய மேற்காசிய நாடுகளை சார்ந்த மக்கள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடைய மக்கள் மீள முடியாத நெருக்கடிக்கு இந்த யுத்தத்தின் விளைவாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மூல காரணம் யுத்தம் தான் என்று சொன்னால், யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக மோடி என்ன சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. என்னமோ அன்னாடம் காலையில் இருந்து சொன்ன நேரம் லலிதா ஜுவல்லரிக்கு போய் ஆளுக்கு 1 கிலோ தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி. அந்த ஆள் எந்த நாட்டில் வாழ்றாருன்னே தெரியல. எந்த உலகத்தில் இருக்காரு மோடி? அன்னாட மக்கள் தங்கத்தை தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் பூரா நல்லது கெட்டதுக்கு போகணும் அல்லது ஒரு விசேஷத்துக்கு போகணும்னாவே நகை கடைக்கு போகிறத விட கல்யாணி கவரிங் தான் அதிகமாக கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே வாங்க முடியுமா இல்லையான்னு தெரியல போகிற போக்க பார்த்தா. அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை ஒரு பவுன் 1.25 லட்சம் ரூபா இப்பயே வித்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் எத்தனை லட்சம் ரூபாய் ஏறும் என்று தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான தேவைக்கு பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது குழந்தைக்கு ஒரு அணிகலன் போட்டு பார்க்க வேண்டும் என்றால் அதெல்லாம் பொய்யாய் கனவாய் பழங்கதைவாய் போய்விடும் என்கிற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை என்பது விண்ணை நோக்கி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் யாருக்கு உபதேசம் பண்றாரு? ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. எவன் வாங்குறானோ அவனை போய் பார்த்து சொல்லையா. எதுக்கு நாட்டு மக்கள் 100 கோடி பேருக்கு இந்த உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இலவச அறிவுரைகளை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். அப்புறம் எல்லாம் சொந்தக்காரா வச்சா போட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்கள் பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால தானே மெட்ரோ 1, மெட்ரோ 2, மெட்ரோ 3, மெட்ரோ 30 கூட போவீங்க போல் இருக்கு. பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துறதுனால தானே இத்தனை திட்டங்கள் வருகிறது. என்னமோ பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் மக்கள் பூரா ஆளுக்கு ஒத்த காரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆகவே நடைமுறை யதார்த்தத்திற்கும் மோடியினுடைய அறிவுரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கு இந்திய நாட்டு மக்களுடைய யதார்த்தமான நிலைமை என்பது புரியாதவரை போலத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அறிவுரைகள் என்பது வெற்று அறிவுரைகள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாத ஒரு மூடத்தனமான அறிவுரை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆகவே அவருடைய அறிவுரையினால் இந்த பிரச்சனை தீராது. மிக முக்கியமான விஷயம், இங்கே தலைவர்கள் குறிப்பிட்டதை போல பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்று சொன்னால் எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும். இப்பயே உயர்ந்தாச்சு. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை விலை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 ரூபா உயர்த்தினாங்க. இப்போ 4 நாள் கழித்து நேற்று ஒவ்வொரு ரூபா உயர்த்தியாச்சு. அநேகமாக நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள திரும்ப ஏற்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்றுற உரிமை அவர்கிட்ட தானே இருக்கு. விலையை ஏற்றுற உரிமை அவர்கிட்ட இருக்கிற காரணத்தினால அன்றாடம் விலையை உயர்த்துவது என்கிற மிக மோசமான நிலைமைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செல்கிறது. மக்களுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை பற்றி, நெருக்கடிகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு கூட்டமாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதற்கு அரசாங்கத்துடைய இத்தகைய அணுகுமுறைகள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவேதான் இன்னைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த ஏற்றிய விலையை இறக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது, மாசம் 30,000 கோடி ரூபாய். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதே பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $25 வித்த போது நீ ஏதாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? $60 வித்த போது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா?
யுத்தம் துவங்கிய போது $70 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை. இன்னைக்கு $110 உயர்ந்திருக்கிறது. யார் காரணம்? ஒழுங்கா கப்பல் வந்துகிட்டு இருந்தது, ஒழுங்கா எண்ணெயை தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தா எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி நடந்து கொண்டு தான் இருந்தது. இதை பூரா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கியவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து துவக்கிய இந்த யுத்தம் தான் அடிப்படையான காரணம். ஆகவே யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் இந்த நெருக்கடியும் நீடிக்கும். ஆகவே யுத்தத்தை உடனடியாக நிறுத்து என்கிற முழக்கத்தை இந்திய நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த குரலை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. யுத்தத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்பாவி மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் உடல் ஊனமற்றவர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆயுத வியாபாரிகளும் எண்ணெய் வியாபாரிகளும் தான் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த சண்டையினால இவர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்கள்? அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தேவையற்ற இந்த யுத்தத்தை அவர்கள் தொடர்ந்து துவக்கி இன்றைக்கு அந்த யுத்தம் என்பது நிறுத்தவே முடியாது என்கிற அளவுக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண அப்பாவி மக்கள். ஆகவே இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கான நம்முடைய தொடர் வற்புறுத்தலை அனைத்து கட்சிகளும் யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய அனைவரும் தொடர்ந்து நாம் இதை எதிரொலிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை குறைப்பதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும். எண்ணெய் கம்பெனிகள் நஷ்டமடைகிறார்கள் என்பதற்காக இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மீது சுமையை ஏற்றுவது கொஞ்சமும் ஏற்கத்தக்கதல்ல. 1000 ரூபா சிலிண்டரை ஏற்றினா உங்களுக்கு தெரியும், வணிக சிலிண்டருடைய விலை ஒரே நாளில் 1000 ரூபா உயர்த்தப்பட்டது. இன்னொரு பக்கம் 1000 ரூபா கூட கொடுத்தாலும் கிடைக்கல என்கிற தட்டுப்பாட்டையும் இவர்களே ஏற்படுத்தினார்கள். ஆகவே வணிக சிலிண்டர் கள்ள சந்தையில் ஏறத்தாழ 5000 ரூபாய் கொடுத்துத்தான் வாங்கி ஹோட்டல்களை நடத்த முடியும் என்கிற அவல நிலைமைக்கு ஹோட்டல் தொழில் என்பது உள்ளாகி இருக்கிறது. விறகு வச்சு சமைக்கிற ஹோட்டல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. விறகு அடுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சிறிய சிறிய ஹோட்டல்கள் இந்த 5000 ரூபா கள்ள மார்க்கெட்டில் கொடுத்து சிலிண்டரை வாங்கி தான் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. அவர்கிட்ட போய் எப்படி நீ விலையேற்றலான்னு நம்மால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ரூபா டீயை எப்படி 12 ரூபா ஆகலாம், 12 ரூபா டீயை எப்படி 15 ரூபா ஆக்கலான்னு சாதாரண டீ கடை உரிமையாளர்களோடு நம்முடைய மக்கள் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் 5000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கி 5 ரூபாய்க்கு டீ தர முடியுமா, 10 ரூபாய்க்கு டீ தர முடியுமா? ஏற்கனவே வடையெல்லாம் ரொம்ப சிறுத்து போச்சு. ஆமாம், இட்லி மாதிரி பெருசாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஒன்று அளவை குறைக்கிறான், இன்னொன்று விலையை ஏற்றுறான். ரெண்டுமே நடக்குது. இல்லைன்னா அவர்கள் ஹோட்டலை மூடிவிட்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிறது தான் நிலைமை. இதனுடைய விளைவாக ஹோட்டல் துறையை நம்பியிருந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மீண்டும் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், நகரங்களில் ஹோட்டல் தொழிலையாவது ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டல்களிலிருந்து பண்டங்களை வாங்கி வீடுகளிலே விநியோகிக்கக்கூடிய இந்த ஆப் தொழிலாளர்கள், கிக் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பொறியியல் படித்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், ஒரு பைக் இருந்தால் போதும், ஒரு பை இருந்தால் போதும், ஒரு பைக் மட்டும் இருந்தாவா நான் பை தர்றேன், நீ எப்படி பொழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி லட்சக்கணக்கான பேர் இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ போன்ற பல்வேறு பெயர்களில் செயல்படக்கூடிய ஹோட்டல்களிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி விநியோகிக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எரிவாயு விலை உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் நெருக்கடியை உருவாக்கி இருப்பது இந்த விலை உயர்வு என்பதை ஒன்றிய ஆட்சியாளர்களும் மாநில அரசாங்கம் உணர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏதோ மக்கள் பாதிக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, இது தொடர்ச்சியான பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் இந்த விலையை குறைப்பது என்பதுதான் இதற்குரிய ஒரே தீர்வு. அதை போலவே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயிலிருந்து வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நிவாரணத்தை தரக்கூடிய வகையில் விலை குறைப்பை அறிவிக்க வேண்டும் என்று தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் இங்கே மேலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக வழிமொழிய விரும்புகிறேன். அதையும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு மக்களை நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கும்
விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பது இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்ததுதான். எனவே கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது 3 ரூபாய் திடீரென்று உயர்த்தப்பட்டது. அந்த நெருக்கடியிலிருந்து நாம் மீள்வதற்குள்ளாகவே மீண்டும் உடனடியாக நேற்று 1 ரூபாய் அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. ஜிஎன்சி கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எனவே இங்க பேட்டியிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அன்பு தோழர் சண்முகம் சொன்னதைப் போல வணிக சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் போயிருக்கிறது. எனவே இப்படி தேசத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்களை அச்சுறுத்துகிற, பெரும்பான்மை மக்களை பாதிக்கிற இந்த விலை உயர்வை கண்டித்து நாமெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். எளிய மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் காரணமான ஒன்றிய அரசை, அதனுடைய அமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை நாம் கேட்கிற போது அவர் வேற ஒன்றை சொல்லுகிறார். எப்பயுமே அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதல்ல, மாறாக வேறொன்றை சொல்லுவார். நாம் தான் கேட்டிருக்கிறோம், கிராமங்களிலே மளிகை கடையிலே சென்று சீனி இருக்கா என்று கேட்டால் வெல்லம் இருக்கு என்று சொல்வார்களாம், பருப்பு இருக்கா என்று கேட்டால் அது வேற ஒரு காரணம் சொல்வார்களாம். அதை போல இன்றைக்கு ரொம்ப அடிப்படையான வணிக சிலிண்டர் எரிவாயு இன்னைக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. எனவே இது ஏதோ வாகனங்களுடைய பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பயன்படுத்துகிற வாகனங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, மக்களுக்கான பிரச்சனை என்பதை பல்வேறு விதத்திலே நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். எளிய மக்கள், எந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொந்த கிராமத்தை விட்டு வெளியில் போக முடியவில்லை. சொந்த நாட்டில் வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து அங்கங்கே உழைக்காளிகள், தொழிலாளர்கள், சாமானிய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் வெளிநாடு செல்வதை பற்றி பேசுகிறார், தங்கமாகுவதை பற்றி பேசுகிறார், எனவே கார்கள் வைத்திருப்பவர்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் எல்லாம் பாதிக்கும் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி நாடு முழுவதும் இருக்கிற பெரும்பான்மை மக்களை பாதிப்பு பற்றி, அவர்களுடைய துயரங்களை பற்றி, அவர்களுடைய துன்பங்களை பற்றி இவர் பேசுவதற்கு, அவரை பற்றி சிந்திப்பதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு 3% உயர்ந்தால் அது சில்லறை வர்த்தக வணிகத்தில் 15% வரையும் பணவீக்கம் பிரதிபலி கொள்றாங்க. 3% உயர்ந்தா 15% மேல போயிடும். எனவே சாதாரண மக்களிடத்திலே 3 ரூபாய் உயர்வு அப்படின்னு பார்த்தால் பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகிறது. எனவே எளிய மக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற காய்கறி, மளிகைப் பொருட்கள், அன்றாட பொருள் இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். எனவே இது எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் மூலமாக, கிட்டத்தட்ட இதன் மூலமாக இப்ப நீங்க ஒரு காய்கறியோ பழங்களோ ஏற்றி வருகிறது என்று சொன்னால் அதனுடைய விலையில 51% அளவிற்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அந்த விலை ஏறப்படுகிறது. எனவே இப்படி எல்லா மக்களையும் வாட்டி விதைக்கிற, பாதிக்கிற இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை இவர்கள் குறைப்பதற்கு மாறாக வேறு காரணங்களை சொல்லுகிறார். நான் காலம் கருதி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பொதுவாக சமூகத்தில் ஒன்று சொல்லுகிறது. எனவே இப்ப இருக்கிற அமெரிக்க ஈரான் யுத்தம், போர், இந்த போர் அபாயம் தான் இந்த சூழலுக்கு காரணம். போர்முக நீரணி விலையாக பெட்ரோல் டீசல் கொண்டு வர முடியவில்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது மட்டுமே தான் காரணமா? அதனால்தான் இந்த விலையேற்றமா? எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பல்வேறு நாடுகள் எப்படி இதை பயன்படுத்துகிறது, அந்த மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு நம் பக்கத்தில் இருக்கிற சீனா இப்ப தடைபட்டால் கூட அவர்களால 3 மாதத்திற்கு மேல் அவர்களிடத்தில் கையிருப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எண்ணெய் எரிவாயுவை அவர்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறார்கள். அதே போல அமெரிக்கா, உலக நாடுகளையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அமெரிக்கா அது தேவைக்கு கூட கையில் வைத்திருக்கிறது 2-3 மாதங்களுக்கு. ஜப்பான் வைத்திருக்கிறது. பல நாடுகள் இது போன்ற கையிருப்பை, எண்ணெய் எரிவாயுவை பாதுகாப்பாக அது வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த நிலை வந்தால், உடனடியாக தடைபட்டால் 1 வாரம் கூட தாக்கு பிடிக்கும் அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய நிலைமை இல்லை. கவலையாக இருக்கிறது. எனவே பல்வேறு நாடுகள் ஒரு நாட்டின் மீதுவல்ல, தன் நாட்டினுடைய நலன் கருதி, மக்களின் நலன் கருதி இந்த பெட்ரோல் டீசலை, எரிவாயுவை பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய உலகத்திலே 2வது பெரிய நாடாக இருக்கிற இந்திய தேசத்தில் இந்த நாட்டினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு மோடி சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு தயாராக இல்லை. இந்த நெருக்கடிக்கெல்லாம் காரணம் அவருடைய வெளிவிவகார கொள்கை, அண்டை நாடுகளோடு அவருக்கு இருக்கும் உறவு, எல்லா விதத்திலும் அமெரிக்காவுடைய காலடியில் அவருடைய கண்ணசைவதற்காக காத்திருக்கிற பொறுமை இதுதான் அதிகரிக்கிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கணும், அமெரிக்கா வேண்டாம் என்று சொன்னால் இதை நிறுத்தி விடுகிறார். அவர் யாரிடத்தில் வாங்க வேண்டும் என்று அவர் தான் தீர்மானிக்கிறார். நாடுகளில் வேண்டும் என்று சொன்னால் அதிலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே எதை செய்தாலும் இந்திய நாட்டின் மக்கள் மீதும் தேசத்தின் மீதும் அக்கறை கொண்டு அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதற்கு மாறாக
அமெரிக்காவுடைய செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிற இந்த மோடி பாசிச அரசு இதனுடைய செயல்பாடுகள் தான் இந்திய நாட்டு மக்களை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அபாயமான சூழலுக்கு நம்மளை தள்ளியிருக்கிறது. எனவே இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நிலை இருக்காது. நாம் திரும்பவும் சொல்லுகிறோம், ஒரு சமயத்திலே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நிர்ணயிப்பது அரசினுடைய கையில் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று நிலை வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து அன்றாடம் விலையேற்றத்திற்கு ஏற்ப அன்றாடம் அதை மாற்றி வைக்கலாம் என்று சொல்லுகிறது. சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயுடைய விலை கூடிவிட்டது, வேற வழி இல்லை, நாங்கள் அதற்காக ஏற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறைந்த போதெல்லாம் இவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டாங்க. ஏறினால் மட்டும் கூடினால் மட்டுமே இவர்கள் கூட்டுவார்கள். எனவே இவர் முதலாளிகளுக்கு, கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற மோடி, அமெரிக்காவுக்கு கைகூலியாக செயல்படுகிற மோடி இந்திய நாட்டு மக்களை ஆளுவதற்கு தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். எனவே இந்த அபாயத்தை கணக்கில் கொண்டுதான் பெட்ரோல் டீசல் விலை 4 நாளுக்குள் 2 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு பலரும் கணிக்கிறார்கள். எனவே இன்னும் அதிகரித்தால் நாடு முழுவதும் இருக்கிற எளிய மக்கள், சாமானிய மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் செத்து வருகிற நிலை வரும். எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா மாவட்டங்கள், தலைநகரங்களிலும், ஒன்றியங்களிலும் போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். மோடி அரசு பின்வாங்க வேண்டும். மக்கள் நலன் கருதி பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை திரும்பப் பெற வேண்டும். அவர்களுக்கு எளிமையாக தட்டுப்பாடு இல்லாமல் குறைவான விலைகளை கிடைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். நாடாளுமன்றத்தை கூட்டி நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகள் என்ன என்பதை விரிவாக விவாதிக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்திலே இடதுசாரிகள் எடுத்த அந்த முயற்சிகளை சிபிஎம் தொடர்ந்து பயணிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பெட்ரோல் டீசல் வாங்குகிறோம் என்றால் அந்த பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் நாம் பணம் செலுத்துவதில்லை. அதில் ஒன்றிய அரசு விதிக்கிற வரிகள் இருக்கின்றன, மாநில அரசு விதிக்கின்ற வரிகள் இருக்கின்றன. அதற்கு பிறகு அதை விற்கிற அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், அந்த டீலர்கள், அவர்களுடைய கமிஷன் அதில் இருக்கிறது. ஒரு 100 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நாம் செலுத்துகிறோம் என்றால் அதில் 45 ரூபாய் தான் அந்த அடிப்படையான பெட்ரோலுக்கு போகிறது. 55 ரூபாய் ஒன்றிய அரசுடைய வரி, டீலர் கமிஷன், அப்புறம் மாநில அரசு விதிக்கிற வரி. இந்த ஒன்றிய அரசு எல்லா விதமான வரிகளையும் போட்டு நம்மை இன்றைக்கு வரி பயங்கரவாதத்துக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. பாஜக அரசு வந்ததற்கு பிறகு, ஜிஎஸ்டி முறை வந்ததற்கு பிறகு எந்த பொருளை வாங்கினாலும் ஒன்றிய அரசுக்கு நாம் பணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். மாநில அரசுகளுக்கான வரி வருவாய் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாநில அரசுகள் கடன் சுமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு கூட 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கும்போது இது அவர்கள் ஆடம்பர செலவுக்காக வாங்கிய கடன்கள் அல்ல. அத்தியாவசியமான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கே இன்றைக்கு கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசை எடுத்துக்கொண்டால் அதிகமாக மாநில அரசுடைய வரி வருவாய் 2 இனங்கள் மூலமாகத்தான் இருக்கிறது. ஒன்று டாஸ்மாக் மூலமாக ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய். அடுத்தது இந்த பெட்ரோல் டீசல், இதன் மூலமாக வருகின்ற வரிகள். இதெல்லாம் சேர்த்து ஒரு 75,000 கோடி ரூபாய் வருகிறது. மற்றது ஒன்றிய அரசு கொடுக்கிற ஜிஎஸ்டியிலிருந்து கொடுக்கிற அந்த ஷேர், அந்த பங்கு, அதை அவர்கள் உரிய நேரத்தில் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கி எடுத்துக்கொண்டு வரியை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கொண்டு போகிற பாஜக அரசு மாநிலங்களுக்கு அதில் உரிய பங்கை கொடுப்பது கிடையாது.
இதனால் என்ன பண்ணுகிறார்கள்? மாநில அரசுகள் இன்றைக்கு கடன் வாங்க வேண்டி இருக்கிறது, அல்லது இவர்களும் வரியை போட வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் இந்த பெட்ரோல் டீசலிலும் மாநில அரசு ஒரு வரியை போடுகிறது. அது வேல்யூ ஆடட் டேக்ஸ், வாட் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு பெட்ரோல் என்று வாங்கினோம் என்றால் அதில் 13% மாநில அரசு வரியை போடுகிறது. வேட் வரி ஒரு லிட்டருக்கு 13%. அதற்கு பிறகு அந்த 13% வரி மட்டுமல்ல, ஒரு லிட்டருக்கு ஏறத்தாழ 12 ரூபாய், 11 ரூபாய் 92 பைசா அவர்கள் கூடுதலாக அந்த வாட்டு கூடவே இன்னும் ஒரு கூடுதல் வரியும் போட்டு கொண்டிருக்கிறார். அதே போல டீசலை எடுத்துக்கொண்டால் ஒரு லிட்டருக்கு 11% வாட் விதிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 10 ரூபாய் பிளஸ் அதில் இருக்கிற வாட் 11%, அப்புறம் ஒரு 10 ரூபாய். இன்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாநிலங்கள் கேரளா எடுத்துக்கொண்டால் 30% அவங்க ஸ்டாண்டர்டா வாட், அவ்வளோதான், அது மேலே ப்ளஸ் கிடையாது. கர்நாடகாவை எடுத்துக்கொண்டாலும் ஏறத்தாழ 30%, தெலுங்கானாவை எடுத்துக்கொண்டாலும் அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாட்டில் 2 விதமான வரி விதிப்பு முறை இருக்கிறது. வாட் ஒன்று போடுகிறார்கள், அது மேலே ப்ளஸ் ஒன்று. ஒவ்வொரு லிட்டருக்கும் டீசலுக்கு ஒரு 12 ரூபாய், டீசலுக்கு என்றால் 10 ரூபாய், பெட்ரோலுக்கு என்றால் 12 ரூபாய். இப்படி வரிக்கு மேல் வரி போட்டு கொண்டிருப்பதால் இந்த வாட் போடும்போது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒன்றிய அரசுடைய அந்த வரியையும் சேர்த்து, எக்ஸைஸ் டியூட்டியும் சேர்த்து அதுக்கு வாட் போடுகிறார்கள், வரிக்கு மேலே வரியை போடுகிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய தலையில் வந்து விடுகிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் விடுக்கிற வேண்டுகோள், இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மக்கள் மீது சுமத்தப்படுகிற இந்த சுமையை சற்றே குறைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு விதிக்கிற இந்த வரியின் அளவை கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஏற்கனவே 4 ரூபாய் அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது இதோடு நிற்கப் போவதில்லை. ஒவ்வொரு வாரமும் இனிமேல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் அதை இன்ஸ்டால்மெண்ட்ல உயர்த்தி கொண்டிருக்க, ஒரே சமயத்தில் உயர்த்தினால் பெரிய எதிர்ப்பு வரும் என்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பெட்ரோல் டீசல் விலையை இன்ஸ்டால்மெண்ட்ல உயர்த்துகிறார்கள். எனவே இது இன்னும் கூடுதலான சுமையை இன்றைக்கு மக்கள் மேலே கொண்டு வந்து போட போகிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள், நம்மகிட்ட கார் இல்லை, நம்மகிட்ட 2 வீலர் இல்லை, இதனால நமக்கு பாதிப்பு இல்லை என்று நாம் நினைத்துவிட முடியாது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா விலையும் உயரும். நீங்க வாங்குற பால் பாக்கெட் விலை உயரும், நீங்க வாங்குற காய்கறி விலை உயரும், நீங்கள் தினம் வாங்குகிற அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலையும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் உயர்ந்துவிடும். எனவே இது அத்தனை மக்கள் மீதும் இந்த சுமை சுமத்தப்படுகிறது. இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசுடைய சரியான திட்டமிடல் இல்லாததுதான். வீரபாண்டியன் அவர்கள் இங்கே சரியாக சுட்டி காட்டினார்கள். இன்னைக்கு அமெரிக்கா அரசாங்கம் ஒரு அடாவடியான போரை ஈரான் மேல் தொடுத்திருக்கிறது. மீண்டும் தாக்குதலை நடத்தப் போவதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் தற்காப்பு நிலையில் அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை அவர்கள் மூடி இருக்கிறார்கள். இதனால் உலக அளவிலே எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திடீர்னு வந்துவிடவில்லை. ஏற்கனவே பல மாதங்களாக இதற்கான தயாரிப்புகள் நடந்தன. இதெல்லாம் நடக்க போவது தெரிஞ்சு ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பெட்ரோல் டீசல் கையிருப்பை அவர்கள் பலப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் என்ன பண்ணார் நம்முடைய பிரதமர் மோடி? இதையும் பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் தேட வேண்டும். அவருடைய கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு இதனுடைய லாபத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதில் அதிகமாக இந்தியாவில் லாபம் ஈட்டுகிற அம்பானி அவர் என்ன பண்றார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு ஒப்பந்தம் போடுகிறார். இங்கிருந்து அம்பானியை அனுப்பி உங்களுக்கு நாங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அங்கே நடத்துகிறோம் என்று இந்த லாபத்தை
இதில் கொள்ளையை எப்படி அடிக்கலாம் அதுதான் பார்க்குறாங்க. எப்படி ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் கையிருப்பை அவர்கள் விற்க வேண்டும் என்பதற்காக குறைந்த விலையில் கொடுத்தார்கள். அதை உடனே இந்தியா வாங்கினார்கள். ஆனால் இந்தியா வாங்கும்போது அதனுடைய பலன் நமக்கு வந்து சேர்ந்ததான்னா கிடையாது. அதெல்லாம் வாங்கி அம்பானிக்கு கொடுத்தார். அதனால் அவர் அம்பானி என்ன பண்ணார், அதை அங்கே சுத்திகரிப்பு செய்து அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணார். திடீர்னு அமெரிக்கா நம்மால 50% வரி விதிப்பு விதிக்கிறேன் என்று சொன்னதுக்கு காரணம் அவர் தெளிவாக சொன்னார், ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி நீ ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிற, ரஷ்யாவுக்கு நீ உதவி செய்கிற, ரஷ்யா யுத்தம் நடத்துவதற்கு நீ உதவி செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மக்களுக்காக அதை பயன்படுத்தவில்லை, அதனால் உன்னை மேலே 50% நான் கூடுதல் வரி விதிக்கிறேன் என்று ட்ரம்ப் சொன்னார். எனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கின எண்ணெயுடைய அந்த குறைந்த விலையில் கிடைத்த லாபத்தை கூட ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கவில்லை மோடி. அவர் அம்பானிக்கு அந்த லாபத்தை கொடுத்தார். இன்னைக்கு இந்த முரண்பாடில் இந்த போரின் இந்த முரண்பாடு முற்றி இருக்கிற நிலையில் அதையும் பயன்படுத்தி கொண்டு அம்பானியே அமெரிக்காவில் போய் அங்கே ரிஃபைனரியை ஆரம்பிப்பதற்கு இவர் உதவுகிறாரே தவிர இந்திய மக்களுடைய சுமையை குறைப்பதற்கு பாஜக அரசோ பிரதமர் மோடியோ முயற்சிக்கவில்லை. அதனால தான் இன்னைக்கு இந்த நிலை. இன்னைக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதையும் நாம லாபம் ஈட்டலாம் என்றுதான் மோடி அரசாங்கம் நினைக்கிறது. எனவே இந்த சுமையை மேலும் மேலும் நம்முடைய தலையிலே சுமத்துகிறார்கள். இந்த நிலையில் ஒன்றிய அரசு தன்னுடைய வரியை குறைக்க வேண்டும் என்று நாம் கேட்கிற அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் ஏழை எளிய மக்கள் மீதான இந்த சுமையை குறைப்பதற்கு தன்னுடைய வாட் வரி விகிதத்தை குறைக்க வேண்டும். எண்ணெய் பெட்ரோல் டீசல் மீது அவர்கள் விதிக்கிற வரியின் அளவை குறைத்து, ஏற்கனவே இது பல முறை நடந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்படி குறைத்திருக்கிறார். அதுபோல திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்படி குறைத்திருக்கிறார். எனவே இங்கே இருக்கிற மாநில மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி விதிப்பின் சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து ஒன்றிய அரசின் இந்த கொள்கையை மிக கடுமையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.